இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சங்கீதக்காரனாகிய தாவீதின் குணாதிசயங்களை குறித்து நாம் அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 64 நாம் தியானிக்கின்ற பொழுது தாவீதின் பல சங்கீதங்களைப் போல இது அவரை ஆண்டவரிடத்திலே கூக்குரலிடச் செய்த நெருக்கடியான ஒரு நிலைமையை குறிக்கிறது. இது இரு பிரிவுகளாக கொண்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது பிரிவிலே நாம் பொல்லாத தாக்குதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த சங்கீதத்திற்கு நாம் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமே என்றால் இரகசிய சதி மற்றும் திடீர் காட்சிகள் என்பதை இந்த சங்கீதத்தின் தலைப்பாக நாம் வைத்து கொள்ள முடியும். அதில் முதலாவதாக பொல்லாத தாக்குதல். முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் 1 முதல் 4 வரை நாம் தியானிக்கின்ற பொழுது தீயவர்களின் வார்த்தை என்னும் ஆயுதங்கள். தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்திற்கும் என்னை விலக்கி காத்தருளும். அவர்கள் பேசும் வார்த்தை அக்கிரமம் நிறைந்ததாகையால் கசப்பான வார்த்தைகளால் என்னை மிகவும் கலங்க பண்ணுகிறார்கள். கசப்பான வார்த்தைகளை என் மீது எய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே என்னை சோர்வடைய செய்கிறார்கள் என்று ஆண்டவரிடத்திலே கேட்பதை சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய தாக்குதல்கள் பொல்லாத வார்த்தையை அம்பை கொண்டு எய்தது போல காணப்படுகிறது என்பதை சொல்லுகிறார். முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் 5 மற்றும் 6 நாம் தியானிக்கின்ற பொழுது இரகசிய ஆலோசனை செய்கிறவர்கள் அல்லது இரகசிய ஆலோசனை செய்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். மறைவான கண்ணிகளை வைக்கிறார்கள். அதை காண்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை செய்து தந்திரமான யோசனையை நிறைவேற்றும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய மனிதனுக்கு விரோதமாய், கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் இரகசிய ஆலோசனை செய்து இரகசியமான காரியங்களை பேசி அவர்கள் ஒவ்வொருவனும் கொடுக்கின்ற ஆலோசனை அவருடைய கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது பிரிவிலே ஆண்டவரே பதில் செய்கிறவர். முதலாவதாக வசனம் 7 முதல் 9 வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது தேவனே அக்கிரமக்காரர்களுக்கு பதில் செய்கிறவர், நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். ஆம், அவர் சடிதியாய் அவர்கள் மீது அம்புகளை எய்து காயப்படுத்துகிறார். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழுவார்கள். அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயல்பாடுகளை அறிவித்து உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் பதில் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இரண்டாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் 10 நாம் தியானிக்கின்ற பொழுது நீதிமான்களின் நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை பாடி அவரை துதித்து அவரை நம்புவான். செம்மையான இருதயத்தார் மேன்மை பாராட்டுவார்கள் என்பதை குறித்து நாம்
தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 64 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், ரகசியமாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்கின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் மீது திடீரென்று அவர்களை தாக்குகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அதே வேளையிலே துன்மார்க்கருடைய அல்லது பொல்லாதவர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை கசப்புக்கு நேராகவும் சோர்வுக்கு நேராகவும் நடத்தி கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் உங்களை பார்த்து ஒருவேளை வார்த்தையினாலே உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது அவர்கள் பேசுகின்ற வார்த்தை உங்களுடைய இருதயத்தை கசப்பாய் மாற்றிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீதும் ஆண்டவர் தாக்குதலை அல்லது ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரகசியமாய் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் இருதயம் ஆழமாய் இருக்கிறது. அவருடைய இருதயத்தை மனிதர்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கள் ஒருவேளை நினைப்பது ஒன்று செய்வது ஒன்றாக இருப்பதை குறித்து இந்த சங்கீதம் 64 நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நாம் அமர்ந்திருந்து கர்த்தரையே நோக்கி பார்த்தால் கர்த்தர் ஒருவரே துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரருக்கும் பதில் செய்கிறவர் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு கூட அமர்ந்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களின் நம்பிக்கை கெட்டு போவதில்லை, செம்மையான இருதயத்தார் ஒருவேளை மேன்மை பாராட்டுவார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நாம் பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது என்பதாக சங்கீதம் 64 நாம் தெளிவாய் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரையே நோக்கி காத்திருக்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய், குடும்பமாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் ரகசிய ஆலோசனைகள் செய்தாலும் அதை ஆண்டவர் வாய்க்க பண்ண மாட்டார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை அவர் முறித்து போட வல்லவராக இருக்கிறார் என்று அவரை நம்புகின்ற பொழுது அவர் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் மகிழும்படியான, உங்கள் இருதயம் இன்னும் கர்த்தரை நம்பும்படியான அதிசயங்களை அவர் உங்களுக்குள்ளே செய்வார். நீங்கள் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள். ஆமீன், ஆமீன்.